ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 2-8 6வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 6வது கணக்கு. பின்வரும் தொடர்களின் n உறுப்புகள் வரை கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதோட n உறுப்புகள் வரை கூடுதல் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த கணக்கில் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது இந்த கணக்கை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோட ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2/51. ஓகேவா? அந்த சம்மை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா தான் இது உங்களுக்கு தெளிவாக புரியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பார்க்கல அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கணக்குக்கு வாங்க. இப்போ பார்க்கலாமா தீர்வு? இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எடுத்த உடனே நான் இந்த ஃபஸ்ட்டு போட போகிறதில்ல, செகண்ட் போட போகிறேன். ஓகேவா? செகண்ட்க்கு உங்களுக்கு அந்த எடுத்துக்காட்டு மாதிரியே இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு இதை போடும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் லென்த்தாக வரும் அதனால். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் செகண்ட் போடுறேன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போடலாம். இப்போ தீர்வு பாருங்கள். செகண்டு இப்போது 3 + 33 + 333 + இதே மாதிரி. ஓகேவா? எது வரைக்கும்? n உறுப்புகள் வரைக்கும். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது அந்த எடுத்துக்காட்டிலேயே சொல்லியிருப்பாங்க. இப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. ஓகேவா? கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா ஒரே நம்பரை திரும்ப திரும்ப கூட்டி போட்டிருப்பாங்க. அப்போது இதில் அந்த மாதிரி ஒரே நம்பரை கூட்டி கூட்டி போடலாம். அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசை கிடையாது. பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா ஒரே நம்பரால் திரும்ப திரும்ப பெருக்கியிருப்பாங்க. ஆன்சர்ஸ் அப்படியே திரும்ப திரும்ப பெருக்கியிருப்பாங்க. இப்போ இதை பார்த்தாலும் இது பெருக்கு தொடர் வரிசையும் கிடையாது. இல்லை அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசைனா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வேணும்னா T2 - T1 = T3 - T2. ஓகேவா? இதுலேருந்து இதை கழிச்சு வந்த ஆன்சரும் இதுலேருந்து இதை கழிச்சு வந்த ஆன்சரும் சமமாக இருக்கணும். அது கூட்டுத்தொடர் வரிசை. பெருக்கு தொடர் வரிசைனா T2/T1 = T3/T2 போட்டிங்க அப்படின்னா, வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமமாக வந்தது அப்படின்னா அது பெருக்கு தொடர் வரிசை. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே சமமாக வராது. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையும் இல்லை, பெருக்கு தொடர் வரிசையும் இல்லை. ஓகேவா? இதை நீங்கள் கீழே சொல்லிக்கோங்க. இந்த தொடர் வரிசை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையும் அல்ல, பெருக்கு தொடர் வரிசையும் அல்ல. ஓகேவா? இப்போ இது கூட்டுத்தொடர் வரிசையும் இல்லை, பெருக்கு தொடர் வரிசையும் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? n உறுப்புகள் வரை கூடுதல் இதுக்கு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு பெருக்கு தொடர் வரிசையாக இருந்தது அப்படின்னா நம்ம SN ஃபார்முலா எழுதியிருப்போம் இல்லையா? A × r⁻n - 1/r - 1 அந்த ஃபார்முலா வச்சு நம்ம இங்கே கூடுதல் சொல்லியிருக்கலாம். ஆனால் இது பெருக்கு தொடர் வரிசை கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நம்ம பெருக்கு தொடர் வரிசையாக மாற்ற போகிறோம். ஓகேவா? எப்படி மாற்றலாங்கிறது தான் இதோட ஸ்டெப்ஸு. இப்போ பாருங்கள், பெருக்கு தொடர் வரிசையை மாற்றலாம் அப்படின்னா இப்போது இதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாமா? 3 + 33 + 333 + up to n உறுப்புகள் வரை. இந்த n உறுப்புகள் வரைங்கிறது ஒரு ஸ்டெப்புக்குமே நம்ம எழுதுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது எல்லாமே இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம இதை பெருக்கு தொடர் வரிசையாக மாற்றணும். அதுக்கு வேண்டி நம்மளாக பண்ணுறது. ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு இது ஃபஸ்ட்டு நான் 3ங்கிறத வெளியே எடுத்து போட்டுறேன். ஓகேவா? அப்போ 3ங்கிறத நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா, 3 பொதுவாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது? 1 இருக்குமா? ப்ளஸ் இங்கே 11 இருக்குமா? ப்ளஸ் இங்கே 111 இருக்குமா? ப்ளஸ் அப் டு இதே மாதிரி எது வரைக்கும்? n உறுப்புகள் வரைக்கும். ஓகேவா? இப்போது ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வெளியே போட்டுட்டோம். 3 எடுத்து வெளியே போட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 9ஆல் உள்ளே பெருக்க போகிறேன். ஓகேவா? இப்போ 3 இருந்தது, 3 எடுத்து நான் வெளியே போட்டேன். அடுத்து 9ஆல் உள்ளே பெருக்க போகிறேன். 9ஆல் உள்ளே பெருக்கினா நம்மளுக்கு மதிப்பு மாறும் இல்லையா? ஸோ மாறாமல் இருக்க வேண்டி 9ஆல் வகுக்கவும் போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஸ்டெப்பு. இப்போ 3 9ஆல் உள்ளே பெருக்க போகிறேன், 9ஆல் வகுக்க போகிறேன். மதிப்பு மாறாமல் இருக்க இதை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ உள்ளே கொண்டு பெருக்கிடலாமா? இந்த 9 கீழே இருக்கிற 9 அப்படியே இருக்கட்டும். அப்போ மேலே மட்டும் உள்ள பெருக்கிடலாம். அப்போ இங்கே 3/9 இருக்குமா? இந்த 9 உள்ள கொண்டு போய் பெருக்கணும் அப்படின்னா அப்போ 9 + 99 + 999 ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 9ங்கிறத நான் 10 - 1ன்னு எழுத போகிறேன்.
அதே 99ங்கிறது 100 மைனஸ் 1ன்னு எழுத போகிறேன். 999ங்கிறது 1000 மைனஸ் 1ன்னு எழுத போகிறோம். ஓகேவா? இதுலேருந்து -1 பண்ணோம் அப்படின்னு இந்த ஆன்சர் வரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம இப்போ எழுத போகிறோம். 3/9 அப்படி இருக்கட்டும். இது என்னென்னு எழுதலாம்னு சொன்னேன், 10 - 1ன்னு எழுதலாமா? ப்ளஸ் 99 100 - 1ன்னு எழுதலாம். ப்ளஸ் 999 1000 - 1ன்னு எழுதலாம். ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், இதில் இங்கே எல்லாத்துலேயுமே பொதுவாக -1 வருதா? அப்போ அந்த -1 தூக்கி நம்ம வெளியே போட்டுடலாமா? இப்போ -1 எடுத்து வெளியே போட்டோம் அப்படின்னா இங்கே எப்படி வரும்னு பாருங்கள். இங்கே 3/9 அப்படியே இருக்கட்டும். இங்கே -1 நம்ம வெளியே எழுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும்? இங்கே 10 இருக்கும், ப்ளஸ் இங்கே 100 இருக்கும், ப்ளஸ் இங்கே 1000 இருக்கும் இல்லையா? ப்ளஸ் அப் டு இதே மாதிரி n உறுப்புகள் வரை இருக்கும். ஓகேவா? மைனஸ் இது வந்து இந்த -1 வெளியே எடுத்ததுக்கப்புறம் இருக்குது. இப்போ இந்த -1 நம்ம வெளியே எடுத்தோம் இல்லையா, அதை சொல்லணும் இல்லையா? இதை எப்படி சொல்லலாம் தெரியுங்களா? இப்போ இங்கே இது ஒன்று மட்டும் இருந்ததுன்னா ஒரு -1 இருக்கும். இந்த 2 இருந்ததுன்னா 2 -1 இருக்குது. இந்த 3 இருந்ததுன்னா 3 -1 இருக்குது. ஓகேவா? அப்போ இதில் எது வரைக்கும் இருக்குது? n வரைக்கும் இருக்குது இல்லையா? அப்போ n தடவை -1 இருக்கும் இல்லையா? -1 × n. ஓகேவா? இங்கே வந்து நம்ம -1 பெருக்கணும்னு சொன்னாலும் ஒன்று தான். இங்கே ஒன்று இருந்தது அப்படின்னா ஒரு -1 இருக்குது. இதில் எடுக்கும்போது 2 இதில் எடுக்கும்போது 2 -1 வரும். 3 இதில் இருக்கும்போது 3 - வரும். அப்போது n தடவை எடுக்கும்போது n தடவை -1 வரும். அப்போ n தடவை அப்படின்னா இது நம்ம அப்படியே என்னன்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து நம்ம -nன்னே போட்டுக்கலாம். ஓகேவா? இதே அர்த்தம் தான். பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு -1ஐயும் என்னையும் பெருக்கணும். n உறுப்புகள் இருக்குது. அப்போ என்னால் பெருக்கணும் அப்படின்னா -n அப்படின்னு தான் வரும். ஓகேவா? எப்படி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஓகே. இப்போ இதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கா? இப்போ பாருங்கள், இந்த -n விட்டுருங்க, முன்னாடி இருக்கிறத விட்டுருங்க. இங்கே உள்ளே இருக்கிறது மட்டும் பாருங்கள். இது பாருங்க, பெருக்கத்தோட வரிசையாக இருக்கா? 10 கூட 10 பெருக்குனா 100, 100 கூட மறுபடியும் 10 பெருக்குனா 1000, மறுபடியும் 10 பெருக்குனா இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கா? அப்போ பெருக்கத்தொடர் வரிசை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? ஓகே, புரிஞ்சுதா? அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் பண்ணோம். இது வந்து பெருக்கத்தொடர் வரிசையும் இல்லை, கூட்டுத்தொடர் வரிசையும் இல்லை. ஸோ அதை பெருக்கத்தொடர் வரிசையாக நம்ம மாற்றிருக்கோம். இப்போ இங்கே இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். இதுக்கு பதிலாக இப்போ பெருக்கத்தொடர் வரிசைக்கான ஃபார்முலா SN ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இதுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ அந்த தொடர் வரிசையிலேருந்து நான் முதல் உறுப்பு A 10ன்னு எழுதிட்டு R வந்து T2/T1ன்னு போடுவோம். அப்போது 100/10ன்னு வருமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10ங்கிறது வந்து எப்போவுமே 1 கூட கம்பேர் பண்ணுவோமா? ஏன்னா SNக்கு 2 ஃபார்முலா இருக்குது. நம்ம எது யூஸ் பண்ணணும் அப்படின்னு செக் பண்ண வேண்டி எப்போவுமே ஆரை வந்து 1 கூட கம்பேர் பண்ணுவோம். இங்கே வந்து 1 கூட கம்பேர் பண்ணும்போது 1 விட அதிகமாக இருக்குது. ஸோ 1 விட அதிகமாக இருந்ததுன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? A × R பவர் n-1/R-1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? எது அதிகமாக இருக்கோ, இங்கே 1 அதிகமாக இருந்ததுன்னு தான் 1 - R/n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே R அதிகமாக இருக்குது, ஸோ R/n-1 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எது அதிகமாக இருக்கோ அதுலேருந்து கழிச்சிடணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலாவை எழுதிடலாமா? பெருக்கு தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல். ஃபார்முலா என்ன? Sn = A × R/n-1/R-1. ஓகேவா? இப்போ இங்கே வந்து ஏவும் ஆரும் தெரியும். என்னங்கிறது வந்து இங்கே n உறுப்புகள் வரை தானே, அதுதானே கொஸ்டினே. அப்போ n உறுப்புகள் அப்படின்னா இங்கே வந்து அவங்க வந்து இதுக்கு ஒரு நம்பர் இந்த வேல்யூன்னு கொடுக்கல. ஸோ என்னங்கிறது நம்மளுக்கு ஆன்சரில் அப்படியே தான் இருக்கும். இப்போ போடலாமா? இப்போ பாருங்கள், ஃபார்முலா இதுக்கான ஃபார்முலா இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இங்கே ஆல்ரெடி இருக்கிற 3/9 இங்கே இருக்கிற -nங்கிறது அப்படியே நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். இங்கே மட்டும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 3/9 அப்படியே எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஏவா ஃபார்முலா ஏக்கு பதிலாக என்னது? 10. அப்போ A × R/n. அப்போ ஆறுங்கிறது 10 தான். அப்போ 10n - 1/R-1. ஆறுங்கிறது 10 - 1. இதுக்கப்புறம் இன்னொரு -n இருக்கு இல்லையா? ஸோ அதை மறக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இதை கழிச்சு எழுதிடலாமா? அப்போ 3/9 இங்கே 10 × 10n-1ங்கிறது அப்படியே இருக்கட்டும். 10லேருந்து 1 போச்சுன்னா 9. இங்கே -nங்கிறது இருக்கா?
இப்போ பாருங்கள் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இங்கே வந்து 1 3 3 9. அப்போ இங்கே 1/3 ஆயிரும். அப்போ 1/3 இன்ட்டு 10 இன்ட்டு 10 n மைனஸ் 1/9 மைனஸ் n. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 1/3 அப்படிங்கிறத நான் உள்ளே கொண்டு போயிடுறேன். ஓகேவா? இது உள்ளே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் முடிஞ்சுது. அப்போ n ஈக்குவல் டு இந்த 1/3 உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா இந்த 1/3 இது கூடயும் பெருக்கணும், இது கூடயும் பெருக்கணும் இல்லையா? அப்போது தனித்தனியாக பெருக்கிடலாம். இப்போ இதை இங்கே பெருக்கணும் அப்படின்னா மேலே பிரச்சனை இல்லை, 1 தான் இருக்குது. அப்போ அதே தான் வரும். கீழே பாருங்கள் இங்கே வந்து அப்போ 10 இருக்கா, 1 10 10 9 3 27. அப்போ இங்கே பேலன்ஸ் இருக்கிறது என்ன, 10n மைனஸ் 1. ஓகேவா? அடுத்து மைனஸ் இது கூடயும் பெருக்கணும் இல்லையா? அப்போ 1/3 இங்கே மேலே n இருக்குது, அப்போ n/3 அப்படின்னு வரும். ஓகேவா? இவ்வளோதான் ஆன்சர். இப்போ இந்த செகண்ட் சம் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இது ஈஸியாக புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு. ஏன் நான் ஃபஸ்ட்டு போடல அப்படின்னா அங்கே வந்து 0 புள்ளி, அதாவது புள்ளியில் இருக்குது. ஓகேவா? அதனால் ஒரு 2-3 ஸ்டெப் அதிகமாக வரும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு நான் செகண்டை ஃபஸ்ட்டு போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு போடலாமா? இப்போ பாருங்கள், இது கிளியராக புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டும் உங்களுக்கு ஈஸி தான். எழுதிக்கலாமா? 0.4 + 0.44 + 0.444 ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கும் நம்ம சொல்லிடணும். ஓகேவா? நீங்கள் அந்த லைன் எழுதிக்கோங்க. இந்த தொடர் வரிசை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையும் அல்ல. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையும் வராது. வேணும்னாலும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையும் அல்ல அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதிட்டு இப்போ ஈக்குவல் டு போட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே வந்து வெறும் நம்பராக இருந்தது. அதாவது 3 + 33 + 333 இந்த மாதிரி இருந்தது. 3 எடுத்து வெளியே போட்டோம். ஓகேவா? எடுத்துக்காட்டுலேயுமே உங்களுக்கு 5 + 55 இந்த மாதிரி தான் வந்திருக்கும். அதுலேயும் 5 எடுத்து வெளியே போட்டிருப்போம். இப்போ இங்கே பாருங்கள் புள்ளியில் இருக்கா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த புள்ளியை முதல்ல எடுக்கணும். ஓகேவா? எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இங்கே வந்து புள்ளி எத்தனை ஸ்தானம் தள்ளி இருக்குது? ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்கா. அப்போ ஒரு 0 வர நம்பரால் பெருக்கணும் அப்படின்னா இந்த புள்ளி வெளியே வந்துடுமா? ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு புள்ளியை வெளியே எடுக்க போகிறோம். அப்போ புள்ளியை எடுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ ஒரு 0 இருக்கிற நம்பரால் நம்ம பெருக்க போகிறோம். அப்போ இங்கே 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது. ஸோ 2 0 இருக்கிற நம்பரால் பெருக்க போகிறோம். இங்கே 3 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ 3 0 இருக்கிற நம்பரால் பெருக்க போகிறோம். பெருக்கினா மட்டும் போதாது இல்லையா? வகுத்தா தானே அதோட மதிப்பு மாறாமல் இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், நான் போடுறேன். அதாவது 0.4 இருக்கா. அப்போ 0.4 கூட 10 பெருக்க போகிறேன். அப்போ புள்ளி வெளியே வந்துடும் அடுத்த ஸ்டெப்பில். ஓகேவா? 10 பெருக்கும்போது புள்ளி இந்த சைடு வரும்போது புள்ளி வெளியே வந்துடும். இப்போ 10 பெருக்குனா மதிப்பு மாறும். அதனால் கீழேயும் 10ஆல் வகுத்துற போகிறோம். ஓகேவா? இப்போ ப்ளஸ் அப்போ 0.44 அதே மாதிரி இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 2 0 வர 100ஆல் நம்ம பெருக்கி வகுக்க போகிறோம். அதுக்கப்புறம் 0.444 இப்போ 3 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ 3 0 வர நம்பரால் நம்ம பெருக்கி வகுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. ஓகேவா? இது வந்து நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க, உறுப்புகள் வரை அப்படின்னு. இப்போது இப்படி எடுத்துட்டோமா? இப்போ இது வந்து பெருக்கி எழுதிடலாமா? அப்போ பெருக்கி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு இது நம்பராக மாறிடும் இல்லையா? இப்போ 10 கூட இதை பெருக்கும்போது நம்பர் வெளியே வந்துருச்சு, புள்ளி வெளியே வந்துருச்சுன்னா அப்போ 4ன்னு ஆயிரும். இப்போ 4/10ன்னு வருமா? ப்ளஸ் இது வெளியே வந்துருச்சுன்னா 44ன்னு ஆயிரும். 44/100ன்னு வருமா? ப்ளஸ் இங்கே இது வெளியே வந்துருச்சுன்னா 444/1000ன்னு வருமா? ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. ஓகேவா? நீங்கள் இது ஒரு ஸ்டெப்பும் இதே மாதிரி வெறும் இது மட்டும் ஒரு எழுத்தில் முடிச்சிடாதீங்க. நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஓகேவா? n உறுப்புகள் வரை அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இது எல்லாத்துலேயுமே 4 இருக்கு இல்லையா? ஓகேவா? அந்த சம் மாதிரி வந்துருச்சுல்ல. இப்போ மேலே வந்து கீழே இருக்கட்டும், மேலே வந்து எல்லாமே நம்ம போன சம் போட்ட மாதிரி அதில் 3 3ன்றது இங்கே 4 4 இருக்கா. ஸோ 4 வெளியே எடுத்து போட்டுருங்க. இப்போ 4 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும்? 1/10 இருக்குமா? ப்ளஸ் இங்கே 1/100 இருக்குமா? ப்ளஸ் 1 இங்கே 1000 இருக்குமா? ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. ஓகேவா? இது எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன பண்ணோம்? 3 எடுத்து வெளியே போட்டதுக்கப்புறம் 9ஆல் பெருக்கி அதை வந்து 10 - 1 அந்த மாதிரி எடுத்தோமா? இங்கேயும் அதே தான். ஓகேவா? நம்ம இங்கே புள்ளி இருக்குது, அந்த புள்ளி எடுக்க வேண்டி இங்கே ஒரு 2-3 ஸ்டெப் முன்னாடி எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அங்கே எப்படி பண்ணுமோ அதே தான். இப்போ பாருங்கள், 9ஆல் அப்போ பெருக்கி வகுத்தரலாமா? 4 × 9/9. ஓகேவா? அப்போது இங்கே இதை அப்படியே வச்சுக்கலாம்.
இப்போ இந்த 9 மட்டும் மேலே இருக்கிற 9 மட்டும் கொண்டு போய் பெருக்கிடலாம். அப்போ இங்கே 4/9 இருக்குமா, இங்கே 9 உள்ள கொண்டு போய் பெருக்கினா 9/10 வரும். ப்ளஸ் இங்கே 9 சாரி இங்கே ரியலி சாரி. இப்போது நான் இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்கே வந்து 1/10 போட்டுட்டு இங்கே 44 4 வெளியே எடுத்துகிட்டு இங்கே 1 வரும் இல்லையா, அதை மிஸ் பண்ணிவிட்டேன். ரொம்ப சாரி. அப்போ இங்கே 3 1 வரும். ஓகேவா, அப்போ இங்கேயும் அதே மாதிரி தானே வரும், 2 1 இங்கே 3 1. இப்போது இந்த 9ஆல் பெருக்கும்போது இப்போ இங்கே 9/10னா இங்கே 99/100. ஓகேவா, அடுத்து இங்கே 999/1000. ஓகேவா, இது நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், சாரி. இப்போது எண்ணுறுப்புகள் வரை. ஓகேவா, இப்போ பாருங்கள், இது என்ன பண்ணோம், போன சம்மில் 10லேருந்து -1 எழுதணும், இதை 100லேருந்து -1 எழுதணும், இது 1000லேருந்து -1 எழுதணுமா. இப்போ 4/9. இப்போ இங்கே பாருங்கள், இதை வந்து என்னென்னு எழுதலாம், 10 - 1 எழுதலாமா. இதை 100 - 1/100. இது 1000 - 1/1000 ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சுதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம போன சம்மில் வந்து இந்த -1 மட்டும் பொதுவாக இருந்தது எல்லாத்துலேயும். அப்போ -1 நம்ம வெளியே எடுத்து போட்டோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். ஓகேவா, இந்த 10ங்கிறது 2க்குமே பொது தானே. அப்போ இது எப்படி பிரிக்கலாம், 10/10 -1/10. ஓகேவா, புரிஞ்சுதா. இப்போ இதை பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி 1 வந்து பொதுவாக கிடைக்கும் பாருங்கள். இங்கே 4/9 அப்படியே இருக்கட்டும். இதை நான் பிரிக்கிற பாருங்கள், 10/10 -1/10. ஓகேவா, இது 1. இது அப்போ 100/100 -1/100. அதே மாதிரி இதை 1000/1000 -1/1000. ஓகேவா, ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இப்போ இது கேன்சல் ஆயிரும். 10க்கு 10 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 1 மட்டும்தானே வரும். இப்போ 4/9 10க்கு 10 கேன்சல் ஆச்சுன்னா 1 மட்டும் இருக்குது. அப்போ -1/10. ஓகேவா, இப்போ இங்கே 100க்கு 100 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 - 1/100. இங்கே 1000 1000 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 - 1/1000 ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ பாருங்கள், இங்கே எல்லாத்துலேயுமே 1ங்கிறது காமனாக இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு இதில் இருந்ததுன்னா இது இங்கே ஒரு தடவை 1 இருக்குது, 2 எடுக்கும்போது இங்கே 2 தடவை 1 இருக்குது, 3 எடுக்கும்போது 3 தடவை 1 இருக்குது. அப்போ இங்கே n உறுப்புகள் வரை இருக்குது. ஸோ n தடவை 1 வரும் இல்லையா. அப்போ என்னன்னு போட்டுடலாமா இதுக்கு. இங்கே பார்த்துக்கோங்க, 4/9. அப்போ இதுக்கு பதிலாக ஓகேவா, இதை பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்னன்னு வந்துடும். அப்போ என்ன நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஓகேவா, 1 வெளியே எடுத்தோம் அப்படின்னா அது n தடவை வரும். n உறுப்புகள் இருக்குது, அப்போ n தடவை வரும். ஸோ n நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டோம். அப்போ பேலன்ஸ் இங்கே என்னெல்லாம் இருக்கும், -1/10 -1/100 -1/1000 இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ இதுக்கு எல்லாமே மைனஸ் இருக்கனால மைனஸ் பொதுவாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ள எல்லாமே ப்ளஸில் கிடைக்கும். அப்போ 1/10 ப்ளஸ் 1/100 ப்ளஸ் 1/1000 ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஒரு பெருக்குத்தொடர் வரிசை கிடைச்சிருச்சா. எப்படி பெருக்கியிருக்காங்க, 1/10 கூட 1/10 பெருக்குனா 1/100 வரும். மறுபடியும் இது கூட 1/10 பெருக்குனா 1/1000 வரும். மறுபடியும் இது கூட 1/10 பெருக்கியிருந்தோம் அப்படின்னா 1/10000 வரும். இதே மாதிரி n உறுப்புகள் வரை போய்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம SN ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. SN ஃபார்முலா அப்படின்னா நம்மளுக்கு எது வரும்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா, நான் சொன்னாலே SNக்கு 2 ஃபார்முலா இருக்குது அப்படின்னு. இப்போ இங்கே எது வரும்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குன்னா இப்போ A வந்து 1/10, Rங்கிறது 1/10 தான் வரும். 1/10 தான் பெருக்கியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. இல்லை அப்படின்னா நீங்கள் T2/T1 எப்பவும் போடுற மாதிரி போட்டிங்க அப்படின்னா T2/T1 போட்டிங்க அப்படின்னா T2ங்கிறது 1/100 T1ங்கிறது 1/10. இப்போ இதை நம்ம வந்து எப்படி வகுத்தல் எப்படி பெருக்கலாம் அதுவோ ஃபஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். 1/100 இங்கே வகுத்தல், பைனா வகுத்தல் தானே. அப்போ வகுத்தலை பெருக்கல்னு போட்டுட்டு இதை தலைகீழியாக மாற்றணும். அப்போ 10/1ன்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0க்கு 0 போயிடுச்சுன்னா அப்போ 1/10 தானே இருக்குது. ஓகேவா, இப்போ 1/10 1/10 அப்படிங்கிறது 1 விட 1 கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 1 விட அது அதிகமாக குறைவா யோசிச்சு பாருங்கள். 1/10னா 0.1ன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ 0.1ங்கிறது 1 விட குறைவு தானே, 1 தானே அதிகம். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும், SN ஃபார்முலா. என்னது ஃபார்முலா எழுதிடலாமா, பெருக்கு தொடர் வரிசையின் அங்கே வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அங்கே ஆறுங்கிறது வந்து 1 விட அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுமோ இது வேறு ஃபார்முலா. ஓகேவா, வரிசையின்
முதல் n உறுப்புகளின் கூடுதல். நான் அங்கேயே சொன்னேன் இல்லையா, எது அதிகமாக இருக்கோ அதிலிருந்து கழிப்போம் அப்படின்னு. அப்போ Sn ஈக்குவல் டு A இன்ட்டு இங்கே வந்து 1 தானே அதிகமாக இருக்குது, அப்போ 1 மைனஸ் R பவர் n. ஓகேவா, இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இது அப்படியே தான் நம்மளுக்கு ஸ்டெப்ஸில் கண்டினியூ ஆக போகுது. ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் இருக்கிறது அந்த 4/9 அப்புறம் என்னன்னு இருக்கிறத நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஏ இன்ட்டு தானே, அப்போ ஏங்கிறதுக்கு பதிலாக என்னது, ஏவோட வேல்யூ என்ன, 1/10. அப்போ ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் n. அப்போ 1 மைனஸ் ஆறுங்கிறதும் இங்கே 1/10 தான், பவரில் n. ஓகேவா, ஹோல் பவரில் n பை 1 மைனஸ் ஆர், ஆறுங்கிறது 1/10. ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ 4/9 அப்படியே இருக்கட்டும், இங்கே என்னங்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே வந்து நம்ம 10 பொதுவாக எடுத்து கழிக்கலாம். ஓகேவா, அப்போ இங்கே 1/10 அப்படியே இருக்கட்டும், மேலே அப்படியே வச்சுக்கலாம். 1/10 ஹோல் பவர் n பை, இப்போ இங்கே நம்ம 10 பொதுவாக எடுக்கணும் அப்படின்னா இங்கே 10 இல்லை, அப்போ நம்மளுக்கு 10 வேணும் இல்லையா, இங்கே எதுவும் இல்லை அப்படின்னா பை 1 இருக்கிறது அர்த்தமா. அப்போ 10 வேணும், அதனால் 10ஆல் பெருக்கிறோம், மதிப்பு மாறாமல் இருக்க மேலேயும் 10ஆல் பெருக்கணும். அப்போ மேலே என்னன்னாகும், 10 10, இங்கே மைனஸ் 1ன்னு இருக்குது. அப்போ கீழே ரெண்டுக்குமே 10ங்கிறது பொதுவாக வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதை கழிச்சு போட்டுடலாம். இப்போ 4/9 இன்ட்டு n மைனஸ் 1/10 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 the whole பவரில் n பை 10லேருந்து 1 போச்சுன்னா 9ன்னு வருமா, அப்போது 9/10ன்னு வருமா. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இங்கே வகுத்தல்னு இருக்கிறத நம்ம பெருக்கல்னு மாற்ற போகிறோம். ஓகேவா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்படி மாற்றுவோம், இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறத நம்ம அப்படியே வச்சுக்குவோம், அதாவது மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்குவோம். இங்கே வகுத்தல் இருக்கிறத பெருக்கல்னு போட்டு செகண்டில் இருக்கிறத தலைகீழாக மாற்றலாம். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே 4/9 அப்படியே இருக்கட்டும், இங்கே எண்ணும் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா, இப்போ இது இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். அப்போது 1/10 பெருக்கல் 1 மைனஸ் 1/10 ஹோல் பவரில் n. ஓகேவா, இது வந்து மேலே இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கே வகுத்தல்னு இருக்கிறத பெருக்கல்னு போடலாமா, 9/10 இருக்குது, இது தலைகீழியாக மாற்றணும்னு சொன்னேன்னா, அப்போ 10/9ன்னு வருமா. ஓகேவா, இவ்வளோ தான். இப்போ பாருங்கள், 4/9 டு n மைனஸ், இப்போது இங்கே ரெண்டுமே பெருக்கல்ல தானே இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா, எந்த 10க்கும் இந்த 10க்கும் போயிடுச்சுன்னா இங்கே 1 இங்கே 9ன்னு இருக்குது. அப்போ 1/9 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 ஹோல் பவரில் n. ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ இப்படி வந்துருச்சா, இப்போ என்ன பண்ணணும், இது உள்ளே கொண்டு போய் பெருக்கிடலாம். ஓகேவா, இது உள்ளே கொண்டு போய் பெருக்கினாலும் சரி, நீங்கள் பெருக்கி போட்டாலும் ஆன்சர் கரெக்டு தான், இல்லை நான் அப்படியே வெளியே வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஆன்சர் கரெக்டு தான். அப்போ Sn ஈக்குவல் டு, நான் பெருக்கியே காட்டிடுறேன் பாருங்கள். அப்போ 4 கூட என்ன பெருக்குன்னா 4n/9ன்னு வரும். அப்புறம் மைனஸ் இருக்குது, அப்போ இது கூடயும் மறுபடியும் 4/9 பெருக்கும்போது ஒரு 4 இங்கே 9 9 81ன்னு வரும். அப்போ 81 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 த ஹோல் பவரில் n. ஓகேவா, இவ்வளோ தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.